வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்னி ஃபெயிலியர். நிறைய பேர்த்துக்கு இப்போ கிட்னியில் பிரச்சனை இருக்குது. ஸோ இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் கடைசி எண்ட் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு காரணம் சர்க்கரை அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது, பிபி அன்கண்ட்ரோல்டாக ரொம்ப நாளாக இருக்கிறது, அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது, ஆர் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால இருக்கலாம், ஜெனட்டிக் கண்டிஷனால் இருக்கலாம். ஸோ இதை அவசியம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ காமன் சொல்யூஷன் என்னென்னா, அதுக்கான டேப்லெட்ஸு, மெடிக்கேஷன், லைஃப் ஸ்டைலு, தென் டயாலிசிஸ். டயாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஆரம்பிப்பாங்க, தென் வாரத்தில் 2 தடவை பண்ணுவாங்க, அடுத்தது 3 தடவை பண்ணுவாங்க. அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நாம் இந்த டோனர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இந்த டோனர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். இதனால் நிறையா பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க கிடைக்க முடியாமல் இருந்து மற்ற உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகுது, பிகாஸ் கிட்னிக்கு வெயிட் பண்ணி. ஸோ இதுக்கு என்ன செய்வது அப்படின்ட்டு பார்த்தோன்னா, நம்ம பேஷண்ட் ஒருத்தர் அவங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, கண்ணில் ப்ராப்ளம் சர்க்கரைனாலேயோ இல்லை ப்ரெஷர்னாலேயோ இருந்ததுன்னா கண்டிப்பாக கிட்னிலையும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இவங்க ஒரு ஸ்டடீஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்டெம் செல் தெரப்பி சஜஸ்ட் பண்ணோம். அவங்களும் ஸ்டெம் செல் இதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன இதுலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோலோகஸ் நம்மளோட ஓன் செல்ஸ்லேருந்தே ஸ்டெம் செல்ஸ் எடுத்துடலாம், பிளட்லேருந்தே எடுத்துடலாம், ஆர் போன் மேரோலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நாம் நம்மளோட ஓன் ஸ்டெம் செல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது இல்லை, இம்யூனோஜெனிக் பொட்டென்ஷியல் எதுவும் கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் லைக் மெடிகேஷன் ரொம்ப கம்மி பண்ணிடலாம். டயாலிசிஸ் நம்பர் ஆஃப் விசிட்ஸையும் கம்மி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நிறையா ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இப்போது இன்னும் லேட்டஸ்ட் ஸ்டெம் செல்ஸ்லாம் இருக்குது. இன்டியூஸ் ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ், நெஃப்ரோ ப்ரோஜெனேட்டர் செல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் சம் பீப்புளுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான இதை தள்ளி போடலாம், ஆர் தேவையும் இல்லாமல் போகலாம். அவங்க ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டாங்க, பாடி ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா தட் ஆல்சோ இஸ் பாசிபிள். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட்டு நம்ம விழிப்புணர்வு வேணும். இந்த விழிப்புணர்வுக்கு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கரை நோயாளிகள், பிபி இருக்கிறவங்க, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை அனுப்புங்க. இதை பற்றி அவங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் சந்தேகங்கள் எதாவது இருந்ததுன்னா ஃபோனில் கூப்பிடலாம், ஆர் நேரில் பார்க்கலாம். தேங்க்யூ. டாக்டர் சசி.